எசேக்கியேல் 25:14 நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரமத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் எப்படி பழி வாங்குவார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? பழி வாங்கிறது, பதிலுக்கு பதில் செய்கிறது, பழிக்கு பழி வாங்கிறது என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு. அது என்னுடைய பொறுப்பு, நான் தான் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். நான் எப்படி, அதாவது இந்த இடத்துல பழி வாங்குவேன் என்று சொல்வதை விட எப்படி நான் நியாயம் செய்வேன், நீதி செய்வேன், நீதி பரிபாலனம்னு சொல்வாங்க, அதை எப்படி நான் செய்வேன் என்பதை யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். புதிய ஏற்பாட்டில் ரோமரில் அது ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பழிக்கு பழி வாங்காத. அப்போ என்ன செய்ய? அப்படியே விட்டுறதா? ஆனால் சிலர் கேட்குறது அதான். சரி, நான் ஒருத்தனை மன்னிச்சிட்டேன், பழிக்கு பழி வாங்கலை. அப்போ அவன் அதை உணர மாட்டானே, அதை உணர மாட்டான். சிலர் என்ன பண்ணுறாங்க? சிலர் உணர்றாங்க. சிலர் தப்பு பண்ணிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அதை சரி பண்ணிடுறேன், என்னால் முடியும் போதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பரிகாரம் பண்ணிடுறேன்றாங்க. அது ஒரு பக்கம். இன்னும் சிலர் தப்பு பண்ணிட்டு நான் பண்ணது சரிதான் அப்படின்னு வாதிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? நான் மட்டும்தான் யோக்கியம், மற்றவங்க யோக்கியம் கிடையாது, மற்றவங்கள விட நான் யோக்கியம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ கஷ்டமாக தான் இருக்கு நமக்கு. சரி, ஒருத்தர் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் அதை சரி பண்ணிடுறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதுன்றாரு. சரி, அது பரவாயில்ல. இல்லை, நான் பண்ணது சரிதான், நான் உங்களை எல்லாரை விட நான் யோக்கியம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு நிச்சயமாக இப்படி அவன் இப்படி இருந்தால் அவன் எப்படி உருப்பிடுவான்? அவன் நான் பரலோகம் போக மாட்டானே, முதல்ல எங்கேயாவதுல போய் மோதி விழுந்து கிடப்பான். அப்போ அவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே, உணர்த்தணுமேன்னு நமக்கு எண்ணம் எழுச்சி ஏற்பட தான் செய்யும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பழி வாங்காத, கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோப ஆக்கினை, கோபத்தின் தண்டனை ஆண்டவர் சரியா செய்வார். அவர் சிலர் நினச்சிக்கிறாங்க இயேசுநாதர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார், மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பார். அப்போ அந்த மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு நித்தியத்தில் தண்டனை கிடையாது, இவ்வுலகத்தில் ஒரு குறைந்தபட்ச அபராதம் உண்டு. அது ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை சிலர் அறியலை, சிலர் ஏற்றுக்கொள்ளலை. அது குறைந்தபட்ச சத்தியம். அதனால அது குறைந்தபட்ச தண்டனை அல்லது குறைந்தபட்ச சரி கட்டுதல், இவ்வுலகிலே சரி கட்டுதல், அது ஒரு சரியான சத்தியம். அதுக்குள்ளே இப்போ போகிறதில்ல. இப்போ ஒருத்தன் பாவத்தை உணரலை, அதை அறிக்கை செய்யலை, யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சனோ அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்கலை, அந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன நஷ்டஈடு செய்யணுமோ அதை செய்யலை, அல்லது செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அதற்காக முயற்சிக்கலை, நான் தான் யோக்கியான்னு சொல்கிறான், உங்களை எல்லாரை விட நான் தான் யோக்கியம், நான் செஞ்சது சரிதான்றான். அப்போ ஆண்டவர் அவனை நிச்சயமாக ஆண்டவர் பழி வாங்குவார், அவனை தண்டிப்பார். இல்லைன்னா அவர் ஆண்டவரே கிடையாது. அவர் ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், நீதியின் ராஜா, நீதி பரிபாலனம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். அவன் மன்னிப்பு கேட்டானா, மனம் திரும்பிட்டானா, ஆண்டவர் அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு குறைந்தபட்ச அபராதத்தை போட்டு கணக்கை முடிச்சிடுறாரு. இதுதான் வேதம் சொல்லுகிற ஒட்டுமொத்த கருத்து. அதனால அவன் பாட்டுக்கு பாவம் பண்ணிட்டே இருப்பான், ஆண்டவர் மன்னிச்சிருவார், நீயும் மன்னி நானும் மன்னிக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கலாம் நித்தியத்தில் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நம்ம அதான் சொல்கிறோம், நான் பாட்டுக்கு மன்னிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன்னா அவன் உணரலையே, தான் செஞ்சது தப்புன்னு உணரணுமே, அடுத்து தப்பு செய்யாமல் இருக்கணுமே,
அடுத்து வேற யாருக்கும் விரோதமா அப்படி தப்பு செய்யாம இருக்கணுமே, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாத, அல்லது இங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்க கூடாத, இப்படியெல்லாம் நமக்கு வருது, எண்ணங்கள் வருது. அதனால நம்ம போய் ஏதாவது செஞ்சு அவன் உணரணும். அவனை ஆதரிக்கிறவங்களுக்கும் உணர்த்தணும். அவன் தான் யோக்கியன் அப்படின்னு ஆதரிக்கிறாங்கல்ல. இப்ப அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொன்னாதான் சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. எண்ணங்கள் எழுச்சிகள் ஏற்படுவது இயல்பு. ஆனா ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆண்டவர்கிட்ட விட்டுட்டா அவர் என்ன செய்கிறார்? அது அவருடைய வேலை. அது அவரு சர்வலோக போலீஸ் ஆண்டவர் தான், சர்வலோக கோர்ட்டு ஆண்டவர் தான். அது அவர் பார்த்துக்கிடுவார். அவர் வேலையில நாம் அதிக பிரசங்கத்தனமா நாம் தலையிடக்கூடாது. நாம் அவ்வளவுதான், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவர் நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணுவார். நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை அவர் சரி பண்ணுவார். அது அவருடைய கடமை, அவர் செய்வார். ஆகையினால அவர் எப்படி நியாயம் செய்வார், நீதி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்வார். நான் பல சம்பவங்கள் அது சொல்ல முடியும். நானே பயந்துருக்கிறேன். இப்ப நானே போய் ஒருவேளை நான் ஒரு உலகத்தான், நான் ஒரு பொல்லாதவன், ஒருவேளை ஒரு வாதத்துக்கு நான் ஒரு துன்மார்க்கேன், நானே போய் பழி வாங்கியிருந்தா கூட அப்படி சரியாக ஒரு நீதி செஞ்சிருக்க முடியாது, நியாயம் செஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர் மிகச்சரியாக நீதி செய்கிறத, நியாயம் செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன், பயந்துருக்கிறேன். பார்த்துருக்கிறது மட்டும் இல்லை, நான் பயந்துருக்கிறேன். நாளைக்கு என்னையும் அப்படித்தானே செய்வார். நான் தப்பு பண்ணனா, யாருக்கும் விரோதமா பாவம் பண்ணா எனக்கும் அப்படித்தானே செய்வார் என்று நான் பயந்துருக்கிறேன். அந்த மாதிரி பல சம்பவங்களை நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே சொல்ல முடியும். அதனால அவர் நீதி செய்வார், அவர் நியாயம் செய்வார், அவர் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் சரி பண்ணி அதையெல்லாம் ஈடுகட்டுவார். அவரை நம்புவோம், அவர் கையிலே ஒப்பு கொடுப்போம். ஆமென்.